டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணி அதை வந்து எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஹோம் பேஜில் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ சைடில் பாருங்கள் டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஐடி இருக்குல்ல, அதுவும் டேட் ஆஃப் பர்த்தும் போடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு இங்கே இருக்கல பிரிண்ட்டு, ஸோ இதையே அமைக்கி பிரிண்ட் பண்ணணும்னு பார்ப்பீங்க. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா வராது. ஸோ மேலே 3 புள்ளி டாட் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 2 பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சா. ஸோ 2 பேஜும் கிளிக் ஆகியிருக்கா. ஸோ அதை இது பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே இருக்க 3 டாட் அமைக்கி சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், ஸோ நம்ம என்ன நேம் வேணுமோ அதை போட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் குரூப் 2 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், சேவ் ஆகிடுச்சு. ஓகேவா. எக்ஸாம் ஹால் வந்து எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நேஷ்னல் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஓகேவா. ஸோ காலேஜும் இருக்குது ஸ்கூலும் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு கரெக்டாக எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9:30 to 12:30 வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8:30க்கெலாம் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கூலுக்குள்ளார இருக்கணும். ஓகே. ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பேனா பிளாக்லெட் 2 வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரூஃபுக்கு ஆதார் எடுத்துக்கோங்க. ஓகேவா. டிஜிட்டல் வாட்ச் இல்லாமல் நார்மல் வாட்ச் கண்டிப்பாக கட்டிட்டு போங்க. அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.